ஹலோ கைஸ், இது உங்கள் சொதப்பல் டெக். இன்றைக்கி நம்ம சேனலில் அண்ணா லாட்ரி அப்படின்ற ஒரு ஏர்னிங் ஆப், அதாவது லாட்ரி டிக்கெட் விற்கக்கூடிய, ஆன்லைன் லாட்ரி டிக்கெட் விற்கக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே ட்ரஸ்டடான ஆப்பா இல்லை ஃபேக்கா ரியலா அப்படின்றத தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் இதை பற்றி சொல்லுங்கள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை ஆன்லைனில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும், அதாவது க்ரோமில் தான் டவுன்லோட் பண்ண முடியும், ப்ளேலிஸ்ட்டில் கிடையாது, ப்ளே ஸ்டோரில். இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு இருந்திருக்கு, அதுக்கப்புறமா இதை கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் க்ரோம்குள்ளே போயிட்டு அண்ணா லாட்ரி அப்படின்னு அடிச்சுன்னா வந்துருச்சு. நான் இதை டவுன்லோட் பண்ணி நான் ஆன்லைனில் இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணவொடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரளா லாட்ரி இருக்கு இல்லையா, அந்த கேரளா லாட்ரியில் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டைமிங் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. அதாவது கேரளாவில் நடக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் லாட்ரியும் இங்கே ஆன்லைன் மூலமாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்பர்ஸ் மூலமாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது, நானும் படிச்சுட்டேன். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் போனீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன லாட்ரி வந்திருக்கு அப்படின்றதையும், என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு, யாரெல்லாம் ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் எல்லாமே இங்கே வரிசையாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர் லாட்ரி அடிச்சிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இங்கே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் அதை ஸ்கிப் பண்ணி அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அந்த நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், இங்கே என்னென்ன லாட்ரிக்கு ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்றத. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஃப்ரீயாக எது மூலமாக ஏர்ன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணுறீங்களோ, லாகின் பண்ணுறீங்களோ, அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்த உடனே நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆன உடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆனதுக்கு ஒரு ஃப்ரீ லாட்ரி கூப்பன் கொடுப்பாங்க. இதை நல்லா கவனம் வச்சுக்கங்க. இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாரும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. ஏமாறுறது அப்படின்றதில் இது உங்களுடைய ரிஸ்க் தான். ஏன்னா வச்சுக்கலாம், லாட்ரியை பொறுத்தவரையும் இது லக் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு ஒரு லாட்ரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. அதே போல் வின்னிங் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இன்றைக்கி 8 மணிக்கு இது ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வின் ஆகிறது கஷ்டம் தான். இது சும்மா நம்மளை ஈர்க்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு லாட்ரியை அதுவும் கஸ்டமர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களா ஒரு கஸ்டமேட் நம்பரை வச்சு இதை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இது ஒன்றுங்க. அதே போல் இதில் மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 200 போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 200 போடுறத விட 300 தான் இது மினிமம் பேமெண்ட்டே நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே நினைப்போம், இதில் 10 ரூபா கொடுத்து லாட்ரி வாங்கலாம், 20 ரூபா கொடுத்து லாட்ரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதே மினிமமாக 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம். அந்த 300 ரூபா வச்சு நீங்கள் எல்லாத்தையும் விளையாடிக்கலாம். அப்படி ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி ஜெயிக்கல அப்படின்னா இந்த 300 ரூபா அமௌண்ட்டை திரும்பவும் நீங்கள் விட்ரா பண்ண முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு ரீசார்ஜ் பிளான் மாதிரி தான். எப்படி, இது ஒரு ரீசார்ஜ் பிளான் மாதிரி தான். இதனால் 300 ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 300 ரூபாவை வச்சு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு லாட்ரி வாங்குறீங்களோ, இல்லை வேறு ஏதாவது கேம்பிளிங் விளையாடுறீங்க. இதில் நிறைய இருக்குது. லாட்ரி இருக்குது, கிரிக்கெட் பற்றி இருக்குது, கூடவே பார்த்திங்கன்னா ரம்மி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேம்பிளிங், லக்கி கேம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் 300 ரூபா தான் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பேமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய ஆன்லைன்லலாம் நிறைய அப்பப்போ 1 மந்த்து 2 மந்த்ஸுக்கு ஒரு ஆப்பெல்லாம் வரும். இது 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்கள். ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் இல்லைனா 4 நாள் ஒரு நாளைக்கு 100 ரூபா 7 ரூபா அப்படி வரும்ன்றாங்களா. அந்த மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, இது 300 ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு முறை ஒரு ஸ்கொயர் கார்டு இருக்கும். அதாவது ஒரு முறை ஒரு பேமெண்ட் மெத்தட் இருக்கும். அந்த பேமெண்ட் மெத்தட் மூலமாக ஒரு முறை 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்க. திரும்பவும் ஒரு 300 ரூபா போடலாம் அப்படின்னா அதே பேமெண்ட் மெத்தட் மூலமாக போட்டிங்க அப்படின்னா இதில் ரீசார்ஜ் ஆகாது. அந்த பேமெண்ட் மெத்தடு அதே பேமெண்ட் மெத்தட் மூலமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடும் அமௌண்ட்டு. ஆனால் அந்த பேமெண்ட் இதில் வராது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு வாட்டி அவங்க ஒவ்வொரு பேமெண்ட்டுடைய அட்ரஸையும் ஒவ்வொரு யூஆர்எல்லையும் கொடுத்துட்ருக்காங்க. இதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இது மோஸ்ட்லி இப்போதைக்கும் நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கு படி தான் விளையாடணும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவும் வேஸ்ட்டு தான். ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணுறதுனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அப்படின்னா
கமெண்ட்டில் வந்து இதுக்கான லிங்கை கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி மட்டும் பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ரீ லாட்ரி டிக்கெட்டை மட்டும் நீங்கள் கிளைம் கிளைம் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் எதுனா விழுந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் லாட்ரி டிக்கெட்டை வாங்கலாம். ஏன்னா இதில் குறைஞ்சது வந்து நார்மலாக வந்து நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக நம்ம ஊர்லலாம் லாட்ரி டிக்கெட் வாங்கினாங்கன்னா எப்படி வாங்குவாங்கன்னா, நான் ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறேன். அதாவது 4 நம்பர் இருக்கும். ஒரு லாட்ரி டிக்கெட் 5 நம்பர் 6 நம்பர்னு சொல்லிட்டு ஒரு லாட்ரி டிக்கெட்டுக்கு நம்பர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். 10, 20 இல்லைனா 4, 2 அப்படின்னு சொல்லிட்டு 10க்குள்ளே அந்த ஒரு நம்பரை சூஸ் பண்ணால் இந்த நம்பரில் விழுகக்கூடிய லாஸ்ட் நம்பர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன் 6 விழுகுது அப்படின்னா 6 விழுந்துச்சுன்னா அதுக்கேற்ற பாதி அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரியும் வந்து இது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் போயிட்டு ஒரு ட்ரஸ்டடான கடையில் போனாவே நம்மளால் செக்க முடியல. ஆனால் இங்கே ஆன்லைனில் போட்டால் நம்ம எப்படி செப்போம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆனால் லாட்ரி டிக்கெட் வந்து லக்கி மட்டும் கிடையாது, அதுக்கும் ஒரு ட்ரிக்கெல்லாம் நிறையவே இருக்குது. ஏன்னா லாட்ரி டிக்கெட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு பேட்டர்னில் தான் வந்து ஒரு வாரத்துக்கான எல்லா லாட்ரி டிக்கெட்டுமே விடுவாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு பேட்டர்ன் அப்படின்னு வைப்பாங்க. இப்போது 10 நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு லாட்ரி டிக்கெட் 4 நம்பரில் 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே விழுந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே உல்ட்டாவாக மாற்றி 4, 8, 2 அப்படின்னு சொல்லிட்டு உல்ட்டாவாக தான் போடுவாங்க. அது மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சு தான் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து லாட்ரி டிக்கெட்டு விழுகும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்னை வந்து நிறைய பேர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க வந்து இந்த லாட்ரி டிக்கெட்டை விளையாடுவாங்க. அதனால் இதுலேயும் வந்து உங்களுக்கு முக்கியமாக லக் இருக்கணும். தெரியாமல் லாட்ரி டிக்கெட் யாரும் வாங்காதீங்க. இது முக்கியமாக பணம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதனால் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பாய்.